ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷில் சீனியருக்கு கேட்குற ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிகிரி எவ்வளவு 10 to 75. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டைட்டிலை வந்து சென்ட்ரு பண்ணணும்னா அதை 65ல் மைனஸ் பண்ணி சென்ட்ரு பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல யூனியன்ஸுங்கிறத கிராஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டெட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே நம்ம டைப் பண்ணணும். இந்த இடத்துல கிராஸ் பண்ணி இது டெல் சிம்பிள் அதை எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 61ன்னு கிடைக்கும். இது பாருங்கள், EXPDTRE எக்ஸ்பெண்டிச்சர் இது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 61 இருக்கும். அதை 65ல் மைனஸ் பண்ணால் 4. அப்போ அது 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளவு 2. அப்போ முன்னாடி ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு இதை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணால் போதும். 10 டிகிரியில் வச்சுருப்பீங்க, ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணால் போதும். இது முடித்ததுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு கீழே உள்ளதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 10 டிகிரிலேருந்து இங்கே 75 டிகிரி வரைக்கும் ஹைஃபன் ஃபுல்லாக கோடு போட்டுருவீங்க. இப்போ கால்குலேஷன் போடுறத பார்க்கலாம். இப்போ இதில் எது வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ஹையஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது கவுண்ட் பண்ணதுக்கு 1 2 3 4 5 6 7 இதில் 7 தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 தான் இருக்குது. இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. லாஸ்ட்டு காலமுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா 8ஓட 1 ஆட் பண்ணிக்கணும். 1 ஆட் பண்ணணும், அப்போ 9. இந்த இடத்துல பாருங்கள், இதில் 8 தான். எது ஹையஸ்ட்டோ அதோட 1 ப்ளஸ் பண்ணிக்கணும். அதே போல் இந்த காலமுக்கு வந்தீங்கன்னா இதுலேயும் இதுதான் ஹையஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8ஓட 2 ப்ளஸ் பண்ணால் 10. அதே போல் இந்த காலம்லேயும் இதான் பெருசாக இருக்கும், 8 இருக்கும், 10. அதே போல் இதுலேயும் இது 10. இப்போ 4 காலமுக்கு பிரித்தாச்சு. இப்போ இது பிரித்ததுக்கப்புறம் இதை வச்சு இந்த மேலே உள்ளதுக்கு வந்து நம்ம கால்குலேஷன் போடணும். இது ரெண்டையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ 19. இப்போது இதை கவுண்ட் பண்ணி மைனஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 போச்சுன்னா 11 இருக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளவு 5.5. அப்போது 6 ஸ்பேஸு கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து இந்த கோடு போட்டதுக்கப்புறம் ஒரு 9 ஹைஃபன் விட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 10 விட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு அதுக்கப்புறம் ஒரு 6 ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருந்தால் போதும். அதே போல் இதுக்கும் இப்போ ஸ்டேஷன் நதி, அதே போல் இது ரெண்டையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 20ன்னு கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை 2ஆக பிரிச்சுக்கலாமா. இப்போ அக்கௌண்ட்ஸ் ஃபார் அப்படிங்கிறத ஒரு லைனாகவும் தி இயருங்கிறத 2வது லைனாகவும் அடிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. அப்போ 20ல் 12 போச்சுன்னா 8. அப்போ 4 ஸ்பேஸ், ஃபஸ்ட் லைன் 4 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். அடுத்து 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ 20ல் 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 12 இருக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 6. இது வந்து 6 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த 2 லைனுக்கு சென்டரில் அடிக்கணும். இதை அடிச்சுட்டு ஒரு ஹாஃப் ஸ்டிக் இறக்கி எஸ்டிமேட்னு அடிச்சுட்டு அப்புறம் தி இயர்னு இங்கே கொண்டு வந்து வச்சு அடிக்கணும். ஓகேவா, இது 10 ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல ஹைஃபன் வச்சு நோட் பண்ணிடுவீங்க. அடுத்து ஒரு 10 ஸ்பேஸ் விட்டு நோட் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு 4 ஸ்பேஸ் விட்டு இது 6 ஸ்பேஸ் விட்டு இது அடிக்கணும். இப்போ இதுக்கு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் இந்த 4 காலமே ஆட் பண்ணுங்கள். 10 10 10 9. அப்போ இவ்வளோ 39 இருக்குது. அது 65லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 6. அப்போ இந்த காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னா 26 இருக்கும். அப்போது இதை பாருங்கள், இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இது டெல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கீம்ஸ்னு அடிக்கக்கூடாது, ஸ்கீம்னு அடிக்கணும். இப்போ 26ல் 14 போணுச்சுன்னா 12. அப்போ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 6. அப்போ இது என்ன பண்ணால் 6 ஸ்பேஸ் விட்டு நேம் ஆஃப் தி ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரே லைனில் அடிக்கலாம். இப்போ இது எந்த இடத்துல அடிக்க போகிறோங்கிறது தான் இதில் வந்து மெயினான விஷயம். இப்போது 1 இது 2வது லைனில் அடிப்போம். 2 அடுத்து கோடு வரும் 3. இது வந்து 4. இதில் 2 இருக்குல்ல, அதனால் 1 2 3 4 5 இருக்குது. அப்போ 5 லைனுக்கு இதை சென்டர் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா என்ன பண்ணலாம், மேலே ஒரு 2 லைன் கீழே 2 லைன் விட்டுட்டு அந்த சென்டராக 3வது லைன் இருக்குல்ல அதுக்கு நேராக இதை அடித்தா போதும். அப்படி பார்த்தோம்னா இந்த கோடு போடுறப்ப இதை அடித்தா போதும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை அடிச்சிருங்க. அடிச்சுட்டு ஹாஃப் ஸ்டிக் இறக்கி எஸ்டிமேட், ஹாஃப் ஸ்டிக் இறக்கி தி இயர். அது முடித்ததுக்கப்புறம் சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சு இந்த கோடு போடுவீங்களா அந்த லைனில் நேம் ஆஃப் தி ஸ்கீம்னு அடிச்சிடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு இது 2ஐயும் அடிச்சுட்டு இதுக்கு நேராக இப்போ எஸ்டிமேட் எப்படி இது 2க்கு நேராக வச்சோமோ அதே போல் இது 2 லைனுக்கு நேராக எதுவும் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது கால்குலேஷன் போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7. இந்த கம்மாலாம் வராது. 7 10ல் 7 அடுத்தையும் பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 இதுலேயும் 7 தான் இருக்குது. அப்போ 10ல் 7 போச்சுன்னா 3.
அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 3 இருந்துச்சுன்னா 2ஆல் டிவைட் பண்ணால் 1.5 அது 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டு இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அதே போல் இதுலையும் 1 2 3 4 5 6 7 இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நம்ம ஹையஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நேராகவே அடிச்சிடலாம். 9ல் 7 போச்சுன்னா 1, அப்போ இதுக்கு 9ல் 7 போச்சுன்னா 2, அது 2ஆல் டிவைட் பண்ணால் 1, அப்போ இதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிப்போம். அதே போல் இதுக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை அடிச்சிடலாம். இப்போ இதை அடிச்சுட்டு ஹாஃப் ஸ்டிக் இறக்கி இது ரெண்டையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்டிக் இறக்கி இதை அடிக்கணும். இது முடிச்சதுக்கப்புறம் ஹைஃபன் வச்சு ஃபுல்லாக கோடு போட்டுடலாம். இப்போ இதுக்கெல்லாம் எப்படின்னு கால்குலேஷன் பாருங்கள். 4 6 5 6 7 அதே போல் 2 ஸ்பேஸ் வரும், இதுக்கும் 2 ஸ்பேஸ் வரும். இப்படி தான் அடிக்கணும். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ருபீஸ் இன் லேக்ஸில் அடிச்சிடலாம். இது எப்படின்னா இந்த 4 காலமுக்கு நம்ம சென்டர் பண்ண போகிறோம். இது 4 காலம் எவ்வளவு? 39 10 10 10 10 39 ஆட் பண்ணோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இருக்குது. 2 அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 11. அப்போது இந்த இடத்துல வச்சு ஒரு 11 ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருந்தால் போதும். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு கீழே உள்ள கண்டென்ட்டாக வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. நம்ம சீனியருக்கும் ஜூனியருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த இடத்துல இருக்கிறது நம்ம அதிகமாக ஹாஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நோட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டை அடிச்சுட்டு கோலம் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைனை இந்த பர்டிகுலர்ஸ்ன்னு அடிச்சிருக்கீங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு நேராகவே இருக்க மாதிரி அடிக்கணும், இங்கே கொண்டு வரக்கூடாது. ஓகே, தேங்க்யூ.